வணக்கம் நேயர்களே. சுதேசமித்ரன் சேனலில் கடந்த சில நாட்களாக வித்தியாசமான தகவல்கள், நீங்கள் எங்கேயும் கேள்விப்படாத சில முக்கியமான தகவல்கள்லாம் ஒரு வரிசைப்படுத்தி ஒரு 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஆர்டரில் அப்படியே ஒரு செய்திகளாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பேர் இதை பார்க்குறீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கும் அந்த வகையில் ஒரு 5 முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட லிஸ்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் முதல் விஷயம் கிரிக்கெட். இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட் விரும்புகிற ஒரு நாட்டில் எந்த வகையான செய்தியாக இருந்துச்சுனாலும் அதை தேடி தேடி படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா கோடிகளில் சம்பாதிக்கிற அந்த ஐபிஎல், பிசிசிஐ இவங்களுக்கெல்லாம் அதிகமான காசு வாரி கொடுக்கறதுல இந்திய ரசிகர்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க. அதே போல் உலகத்தில் எந்த நாட்டில் கிரிக்கெட் விளையாண்டாலும் அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற, அதை அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஃபேன்ஸ் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஒரு கிரிக்கெட் பிளேயர் இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே யாரும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட். ஒரு T20 மேட்ச்சில் 20 ஓவர் மேட்ச்சில் பூட்டானை சேர்ந்த ஒரு ஸ்பின்னர், அவர் பேர் சோனம். அவர் வெறும் 4 ஓவர் போட்டு வெறும் 7 ரன்னு கொடுத்து 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட்டில், இந்த T20 கிரிக்கெட் ஃபார்மேட்டில் எந்த வீரரும், உலகத்திலே எந்த வீரரும் செய்யாத ஒரு சாதனையை இந்த சோனம் பண்ணியிருக்காரு. சோனம் எந்த டீமுக்கு விளையாடுறாரு அப்படின்னா பூட்டான். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பூட்டானுக்கு விளையாடுறாரு. இந்த பூட்டான்லேருந்து பூட்டானுக்கும் மியான்மருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது, T20 மேட்ச். இந்த T20 மேட்ச்சில் 3வது மேட்ச் நடக்குது. 3வது மேட்ச்சில் தான் முதல்ல பேட் பண்ண பூட்டான் 127 ரன்ஸ் எடுக்கிறாங்க. 128 மியான்மர் அடிக்க வேண்டிய ரன்ஸ். அதுக்குள்ளே நம்ம சோனம் மந்திர பந்து வீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னை ஒரு 80s 90ஸ்லாம் இப்படி ஒரு டேர்ம் பயன்படுத்துவாங்க. சுழல் பந்து, மந்திர பந்து வீச்சு, மாயத்தில் மாயஜாலம் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாயஜாலத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த சோனம். இந்த சோனம் மேட்ச் நடந்தது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் திங்கக்கிழமை தான் இவரை பற்றி யார் இந்த சோனம், அவர் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு தேடும்போது தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த சோனம் 128 ரன்கள் அடிக்க வேண்டிய அந்த மியான்மர் டீமை வெறும் 45 ரன்னுக்குள்ளாரே சுருட்டுறதுல இவர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர் 7 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு. 8 விக்கெட்டை கீரைக்கட்டு மாதிரி மொத்தமாக சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டார். அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான செய்தி. இது உலகத்திலேயே யாரும் பண்ணாத ஒரு சாதனை. இது நியூஸ் நம்பர் 1. நியூஸ் நம்பர் 2 லக்னோவில் பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு நடந்திருக்கு. எல்லா ஊர்லேயும் திருட்டு நடக்க தான் செய்யும். இதில் லக்னோவில் அப்படி என்னப்பா ஸ்பெஷல், அப்படி என்ன திருட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ ஒரு காமன் மேன் ஏதோ ஒரு நிகழ்வில் எதையோ ஒன்று காணாமல் போயிடுச்சு, தொலைச்சிட்டாங்க, இல்லை தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நியாயம் இருக்குது. கடந்த வியாழக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சியை தான் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. பிரதமர் வரார் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக லக்னோவில் பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரெல்லாம் இந்த மாவிளை தோரணம், அப்புறம் பழங்கள், பூ மாலைகள், இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி வரார் அப்படின்ன உடனே அந்த ஊரையே நல்லா அழகாக கலராக பூவெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு ஃபேக் வால்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு செவர் மாதிரி வச்சு அதில் பூச்செடிகள் நல்லா அழகழகாக பூத்து குலுங்குற பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இது என்னப்பா பிரமாதம், அவர் எங்கே போனாலும் தான் வைக்கிறாங்க, எல்லாரும் தான் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் அவர் பிரதமர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிட்டு போயிட்டார். போன சில நிமிஷங்கள்லேயே காரில், பைக்கில், நம்ம ஊர் சைட்லாம் ஏதாவது ஒரு பொருள் திடீர்னு யாருமே கேட்காம ஆதரவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லக்னோவில் பிரதமர் மோடியோட ஈவெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கூட்டம் அவங்க கையில் கிடைச்ச எல்லா பூச்சட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதனோட ஒர்த்து பல லட்சங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பூச்சட்டி, அதில் உள்ள பூக்கள், நல்ல வசதி படைத்தவங்களே இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறவங்கள ஒரு கொஞ்சம் முகம் சுளிக்க வச்சுது. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இது பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதில் உத்தரப்பிரதேசத்தில் பண்ண வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க பைக்லலாம்
2 பேர் 3 பேராக சேர்ந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. சிலர் வீடியோ எடுக்கிறாங்க, தெரிஞ்ச உடனே சிரிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போன காட்சிகள்லாமும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது ஒரு இன்னைக்கு நேத்தா அந்த ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. 2023ல் G20 ரிலேட்டடாக ஒரு கூட்டமும் அதே சேம் லக்னோ ஏரியாவில் நடந்துச்சு. அப்போ இருந்த இப்போவும் அவர் தான் சிஎம்மாக இருக்கிற யோகி ஆதித்யநாத் வந்து, என்னப்பா நம்ம ஒரு உலக அளவில் ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறோம், நம்மளை தேடி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நம்மளோட மதிப்பு எப்படி இருக்கும், அவங்க வெளி உலகம் நம்மளை பார்க்குறதுக்கு எப்படி ஒரு மாதிரி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்லாம் அவர் வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு போயிருந்தார். சிஎம் யோகி ஆதித்யநாத் சொல்லி ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் பெருசாக ஆமாப்பா நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சு அதே ஜனங்கள் பொதுமக்களே வந்து பிரதமர் மோடியோட ஈவெண்ட் முடிஞ்சு அவர் கிளம்பி அவர் இந்த பக்கம் போகிறாரு, இவங்க இந்த பக்கம் வந்து மொத்த பூச்செடி மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இந்த காட்சிகள் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு வந்து பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. ஒரு ஒரு பொது சிவிக் சென்ஸே இல்லாத ஒரு பொதுமக்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிபேட்டும் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது 2வது செய்தி. அடுத்ததாக ஒரு செய்தி சொல்ல போகிறேன். அதுவும் உத்தரப்பிரதேசம் தான். என்னப்பா உத்தரப்பிரதேசம் ஒரே இந்த மாதிரியான செய்தியாக சொல்லிட்டு இருக்கேன்னா, வித்தியாசமாக வகை வகையாக ரகரகமான செய்திகள்லாம் நீங்கள் அந்த ஸ்டேட்டில் கவனிக்க முடியும். அப்படி ஒரு செய்தி தான் கான்பூரில் நடந்திருக்கு. முன்னாடி சொன்னது லக்னோ, இப்போ சொல்கிறது கான்பூர். கான்பூரில் ஒரு சனிக்கிழமை, இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறது திங்கக்கிழமை. ஸோ சனிக்கிழமை சாயங்காலம் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த உடம்பு சரியில்லாதவரை சனிக்கிழமை சாயங்காலம் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. என்ன உடம்பு சரியில்லை, உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுது. அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை செக் பண்ண டாக்டர்ஸ், அப்புறம் நர்ஸு, அப்புறம் அட்டன் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 பேர் கொண்ட ஒரு குழுவாக தான் அந்த பேஷண்ட்டை அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேரில் டாக்டரும் செக் பண்ணியிருக்காங்க, நர்ஸும் செக் பண்ணியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஹெல்ப்பராக இருக்கிற எல்லாருமே செக் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இல்லை, அவர் செத்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துட்டதா சொல்லப்பட்ட அந்த நபர் வந்து நீங்கள் இவரை இங்கே வைக்க வேண்டாம், நம்ம வந்து மார்ச்சுவரிக்கு அனுப்பி விட்டுருங்க, பிணவறைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. முழுசாக சரியாக பரிசோதிக்காமல் பிணவறைக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பக்கமாக போன போலீஸ்காரர் ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு ஆள் எழுந்து நின்று உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, நீ என்னப்பா இங்கே உட்காந்துருக்கிற, என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிக்கும் போது, நான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு வந்தேன், நான் செத்து போயிட்டு தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால் என்னை பிணவறைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதும் ஷாக்கான போலீஸ்காரங்க, யார் உங்களை சரியாக செக் பண்ணது, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த டாக்டர்ஸ் அந்த அந்த நேரத்தில் பணியில் இருந்த டாக்டர்ஸ் சரியாக வேலை செய்யலை, அந்த நர்ஸும் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த குறிப்பிட்ட பேஷண்ட் உயிரோடு இருக்கிறவரை எப்படி செத்து போயிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி வந்த உடனே அந்த 3 பேரையும் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த பணியிடை நீக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 பேர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். துறை ரீதியான நடவடிக்கைனா யார், அவங்க எப்போ வந்தாங்க, ஏது அப்படிங்கிறத விசாரித்து அடுத்த கட்டமாக அவங்களுக்கு தேவைப்படுற, இப்போ அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா அவங்களோட வருங்காலத்தில் ஊதிய உயர்வு கட் பண்ணுவாங்க, போனஸை கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரையும் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, டெல்லியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட். நீங்கள் இதை டாப் ப்ரியாரிட்டியில் பண்ணுங்கள். துரைசிங்கம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, சார்ஜ் எடுத்துங்க துரைசிங்கம் அப்படின்னு. அதே போல் இங்கேயும் வந்து ஒரு டாப் அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு அந்த டாப் அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புனிதமாக ரொம்ப நோபலாக கருதப்படுற இந்த டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. இந்த டாப் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெருவாக போகணும், ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இதுதான் வேலை, நீங்கள் வந்து கோர்ட்டு சொன்ன உத்தரவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பயங்கர பில்டப்லாம் கொடுத்து டீச்சர்ஸை வந்து தெருவாக சுற்ற விட்டுருக்காங்க. என்னத்துக்குப்பா சுற்ற விட்டாங்க? அவங்க அவ்வளோ புனிதமான வேலை செய்கிறாங்க, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள
ஏன் இப்படி ஒரு வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் தெரிய வந்திருக்கு 118 கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. அந்த வேலை என்னென்னா தெரு தெருவா அந்த வீதியில் எத்தனை தெருநாய் இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த டீச்சர்ஸுக்கு கொடுத்துருக்கிற டாப் ப்ரியாரிட்டி அசைன்மெண்ட்டாம். அது என்னப்பா டாப் ப்ரியாரிட்டி அசைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த தெருநாய் பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இது சுப்ரீம் கோர்ட்டே தானாக வந்து வழக்கை விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளான இந்த தெருநாய் பிரச்சனைக்கு அண்மையில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொது பாதுகாப்புக்கே ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்ஸும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனோட ஒரு பகுதியாக தான் இப்போ வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு பொல்யூஷன் காரணமாக எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால டீச்சர்ஸை நீங்கள் இப்படியும் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலான்னு யாரோ ஒரு அதிகாரி ஐடியா கொடுத்துருப்பாரு போல். ஸோ டீச்சர்ஸை நாய் கணக்கெடுக்கிற வேலைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது பெரிய சர்ச்சையாக இருக்குது. உண்மையிலே மதிக்கப்படுற ஒரு டீச்சர்ஸை இப்படி தான் நீங்கள் நடத்துவீங்களா? ஒரு ஆசிரியருங்கிறவங்க கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இந்த டெல்லி கார்பரேஷன் இந்த மாதிரியான ஆளுங்களை நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லியும் ஒரு கண்டன குரல் எழுந்திருக்கு. ஒரு டீச்சர்ஸை இப்படி தான் கண்ணியம் இல்லாமல் நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்கு. டீச்சர்ஸுக்கு ஆதரவாக குரல்களும் எழுந்திருக்கு. ஒரு நோபல் ப்ரொஃபஷனை அவங்கள வந்து கண்ணியத்தோடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் அசோசியேஷனும் வந்து ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க டெல்லியில். வட மாநிலங்களில் இப்படி வித்தியாசமான செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் ஒடிசாவில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் அஞ்சாப்பு படிச்சிருந்தா போதும், ஹோம் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோம் கார்டு எக்ஸாமுக்கு 5வது தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஆனால் வந்திருந்தது பார்த்திங்கன்னா பிஇ எம்பிஏ படித்தவங்க இத்தனை பேர் வந்து 102 பேருக்கு தேவையான போஸ்டிங்க்கு 4000 பேர் வந்திருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒடிசாவில் இந்த எக்ஸாம் நடந்த ஊர் பேர் ஜர்சுகுடாவில் வந்து எக்ஸாம் அது வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுனா போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரியான வெவ்வேறு நிலைகள் இருக்கும்போது வெறும் 102 போஸ்டிங்க்கு 4000 பேர் குமிஞ்சது அதிகாரிகளே ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளோ பேருக்கு உண்மையிலே வேலை இல்லையா, இல்லை கவர்மெண்ட் வேலைங்கிறதுனால இப்படி வராங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் எழுந்திருக்கு. ஆனால் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணவங்க திணறி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 102க்கு 4000ங்கிறப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய மைதானம் தேவைப்படும், எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்ஸு, அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது லிட்ரலாக அவங்க வந்து ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதே போல் சம்பல்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் இதே சேம் ஃபார்மேட்டில் ஹோம் கார்டு அப்படிங்கிற இதே சேம் எக்ஸாம் நடக்குது. அங்கே கதையே வந்து அப்படியே டபுள் 100 சொச்சம் இடங்களுக்கு 8000 பேர் வந்திருக்காங்க. ஒடிசாவில் உண்மையிலேயே படித்த பட்டதாரிகளுக்கு போதுமான வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வர கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இப்போ நான் சொன்ன இந்த 5-6 தகவல்கள்லையுமே ஒரு செய்தி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் மீதி 4 செய்திகளில் உள்ள அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அவ்வளோதான் கைஸ், நான் கொண்டு வந்த அந்த பட்டியல் முடிஞ்சிருச்சு. இதில் தி பெஸ்ட்டாக இருந்தது எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. நான் ராஜா. நன்றி, வணக்கம்.